வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 110 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மனம் மாறாதவர், குணம் மாறாதவர். இன்றைக்கு அனைவருடைய மனசும் மாறி போயிடுது, குணமும் மாறி போயிடுது. போன வாரத்தில் இருந்த குணம் இந்த வாரத்தில் கிடையாது. இதுதான் உலகமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மனம் மாறாமல் இருப்பார். எந்த ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னாரோ, எதை உங்களுக்கு ஆணையிட்டாரோ அதை தருவதற்கு மனம் மாறாமல் இருப்பார். எனக்கண்மனவர்களே, அப்போ இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் உங்க மேல மனசு வைப்பார். அநேகர் சொல்வார்கள் அல்லவா, மனசு இருந்தா என் கூட வரலாம், மனசு இருந்தா நீங்க எனக்கு அதை செய்யலாம், மனம் இருந்தால் மார்க்க உண்டு என்று சொல்லுவார்கள். உலகத்தில் உள்ளவர்களோ மற்றவர்களோ உங்க மேல மனசு வைக்கிறாங்களோ வைக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்க மேல மனசு வச்சிருக்கிறார். உங்க மேல மனசு வச்சிருக்கிறபடினால மனதார ஆசீர்வதிப்பார். 3 காரியங்களை ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் மடங்கடிக்கப்பட்டவன் மீது மனது வைக்கும் ஆண்டவர். மடங்கடிக்கப்பட்டவன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சுருண்டு போனவன், தாழ்ந்து போனவன், செயல்பட முடியாதவன், ஜெயிக்க முடியாதவன். இதுதான் மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. மறுபடியும் சொல்லுகிறேன், மடங்கடிக்கப்பட்டவன் என்றால் சுருண்டு போன ஒரு சூழ்நிலை, தாழ்ந்து போன ஒரு சூழ்நிலை, செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதுதான் மடங்கடிக்கப்பட்டவனுடைய மனசு. எனக்கே அந்த மடங்கடிக்கப்பட்டவன் மீது ஆண்டவர் மனசு வைக்கிறார். எந்த நிலையிலே எதையும் செய்ய முடியாதபடி மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறாயோ, ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில வியாதிகளும் வேதனைகளும் உன்னை மடங்கடித்து இருக்கலாம். ஆனால் மடங்கடிக்கப்பட்ட நிலையில் வரும்பொழுது எதுவுமே செயல்பட முடியாது, சிந்திக்க முடியாது, சாப்பிட மனசு இருக்காது, யார்ட்டையும் பேசவே பிடிக்காது. இதான் மடங்கடிக்கப்பட்ட நிலை. இந்த மடங்கடிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை, மடங்கடிக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் புருஷனை, உன் மனைவியை, உன் மகளை, உன் மகனை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி விட போகிறார். மடங்கடிக்கப்பட்டவனை மீது மனசு வச்சு ஆண்டவர் தூக்கி விடுகிறார். நம்பர் 1. நம்பர் 2, மனம் மடிவானவள் மீது மனசு வைக்கிற ஆண்டவர். எனக்கன்மானவர்களே, முதலாவது பார்த்தோம், மடங்கடிக்கப்பட்டவன் மீது மனதை வைத்த ஆண்டவர். 2வது மனமடிவு. வேத புத்தகத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்ப மனமடிவு சொன்னால் உள்ளம் உடையக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை உன் இதயத்தை உடைக்கிறது. ஒரு கண்ணாடி டம்ளர் கையிலிருந்து கீழே விழும் பொழுது எப்படி உடைந்து போகுமோ, அதே போன்று சில மாமியாரின் வார்த்தை, மருமகளின் வார்த்தை, மனைவியின் வார்த்தை, புருஷனுடைய வார்த்தை, இப்படி அவருடைய வார்த்தையெல்லாம் உன்னுடைய மனசு உடைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசியிருக்கலாம். இப்படித்தான் பெனினாள் என்கிற ஒரு சகோதரி அன்னாளை பார்த்து ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் இவளை மனமடிவாக்குவாள். அவன் மனமடிவு என்கிற காரியம் வந்துருச்சுன்னா பிரியமானவர்களோட எதையுமே செய்ய முடியாது. என்ன வரும் தெரியுமா? மனமடி வந்துச்சுன்னா அழுகதான் வருங்க. அழுகதான், அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா? பலவிதமான அழுகை. ஒரு காரியத்துக்காக அழுகிற அழுகை, காரணமே இல்லாம அழுகிறதுல உண்டு.
காரணத்தோடு அழுகிறதும் உண்டு. இந்த வேளையிலே நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? காரியத்திற்காக அழுகிறாயா, இல்லது ஒரு காரணத்திற்காக அழுகிறாயா, இல்லது காரணமே இல்லாம அழுகிறாயா? இவள் ஒரு காரணத்தோடு அழுது கொண்டிருக்கிறாள். இது மனமடிவு. அப்படிப்பட்ட மனமடிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஆலயத்துக்கு போனாள். நடந்த காரியம் என்ன? என கண்மரவளை அங்கே தேவ சமூகத்துல ஜெபித்த பொழுது ஏலி சொன்னான், நீ சமானத்தோட போ, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி சொன்னதாக வேதத்துல வாசிக்கிறோம். என கண்மரவளை அதற்கு பிறகு அந்த மனமடிவு போயிருச்சு. அப்ப மனமடிவா இருக்கக்கூடியவளை தூக்கி விடும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனமடி போன பிறகு 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பலவானின் வில் முறிந்தது வாசிக்கிறோம். இந்த வேளையிலே உனக்கு விரோதமாக செயல்படுகிற பலவானுடைய வில், வார்த்தையாகிய அம்பு உன் ஈரக்கோலையை குத்தி கிழிச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, மனமடிவு மாறின பிறகு அன்னாள் சொல்ற வார்த்தை, பலவானுடைய வில் முறிந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு விவரமா இருக்கிற கோலியாத்தை பலவானின் வில், பெலிஸ்துடைய பலவானுடைய வில், அமலேக்கின் பலவானுடைய வில், எசபேலின் பலவான் வில், எல்லா வில்லுகளும் முறிந்து விடுகிறது. அது சூனியத்தின் வில்லா இருக்கலாம், மாந்திரியத்தின் வில்லா இருக்கலாம், மைவித்த வில்லையா இருக்கலாம், செய்வன வில்லா இருக்கலாம். எந்த வில்லா இருந்தாலும் சரி, அது முறிந்து விடுகிறது. காரணம், உன் மனமடிவை பிரியமானவர்களை மாற்றும்படி ஆண்டவர் மனசு வைத்தார். மடங்கடிக்கப்பட்ட மீது மனது வைத்த ஆண்டவர், மனம் மடிவானவன் மீது மனது வைத்த ஆண்டவர். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 7-12 வாசிக்கும் பொழுது மரித்து போன ஒருவன் என்று வாசிக்கிறோம். எனக்கு மனவர்களே, நாயினூர் என்கிற ஊரிலே ஒரு விதவை இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பிரியமானவர்களை ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாயினூர் என்கிற ஊருக்கு போனார். அங்கே ஊருக்குள்ள நுழைவது என்பதாக ஒரு மரித்தவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள் புதைக்கும்படியாக. ஊராரில் வெகு ஜனங்கள் வருகிறார்கள். பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, ஏத்த வீடு, நண்பர்கள் எல்லாரும் வர்றாங்க. ஆனா இவளுடைய அழுகையை மாற்றும்படி யாருமே செயல்படல. ஏன் அழுகிறாய் என்று கேட்க ஒரு நாதி இல்லைங்க. இந்த வேளையில உன் பிரச்சனைக்கு அழுது கொண்டிருக்கிறாய். சில ஆசீர்வாதத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறாய். அடைக்க முடியாத கடனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். எனக்கு அன்பானவர்களே, கடைசியில ஒரு சில கடந்து வருகிற கடினமான பாதையை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவை அழுது கொண்டிருக்கிறாள். ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கூட ஒருவரும் இல்லை, என தூக்கிவிட ஒருவரும் இல்லை. அந்த விதவின் கூக்குரலை போட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதோ, கலங்காதே. ஏசு அங்க வந்தார். என்ன செய்தாரு? மரித்து போன ஒருவன், மரித்தவன் மீது இயேசு கை வைத்து, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, மரித்தவன் மீது மனது வைத்த ஆண்டவர். அவன் மரித்தவன் மீது மனது வைத்தபடினாலதான் அவன் உயிரோடு எழுந்தான் வாசிக்கிறோம். 3 காரியங்களை தியானித்தோம். மடங்கடிக்கப்பட்டவன் மீது மனது வைத்த ஆண்டவர், மனம் மடிவானவன் மீது மனது வைத்த ஆண்டவர், 3வது மரித்தவன் மீது மனது வைத்த ஆண்டவர். இந்த வேளையிலே உன் வாழ்க்கையில எது மறிச்சு கிடக்குது? உன் விசுவாசம் செத்து போய் கிடக்குதோ, உன் படிப்பு செத்து போய் கிடக்குதோ, உன் உயர்வு செத்து போய் கிடக்குதோ, உன் எதிர்காலம் செத்து போய் கிடக்கிறதோ, உன் வேலை வாய்ப்பு செத்து போய் கிடக்கிறதோ, ஆண்டவர் மனது வைப்பாரானால் உன் வாழ்க்கையில எதெல்லாம் மறிச்சு போய் கிடக்கிறதோ அதிலே ஆண்டவர் மனது வைக்கும் பொழுது அவன் உயிர்ப்பிக்கப்படுவா என்று வாசிக்கிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கார் என்று துதிக்கிறோம். இவ்வளவு நேரமும் இந்த வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்தேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். ஆண்டவரே, மடங்கடிக்கப்பட்டவன் மீது மனது வைத்த ஆண்டவர், மனம் அடிவானவன் மீது மனது வைத்த ஆண்டவர், மரித்து போனவன் மீது மனது வைத்த ஆண்டவர், இந்த வேலையிலையும் ஆண்டவரே உடைய மக்கள் மீது மனசு வைக்கப்பட்டு ஜெபிக்கிறேன்.
திருமண வயதாயும் திருமணமாகவில்லையே என்று சொல்லி தாய் தகப்பன் படுகிற வேதனை அறிவுரையா அந்த குடும்பத்தின் மீது மனசு வைப்பீராக. திருமணமாகி பல ஆண்டுகளை குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மீது மனது வைப்பீராக. வாங்கின கடன் அடைக்க முடியாதபடி என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது அப்பா என் மனசு வைக்கும்படியாக சுமிக்க. மருந்துகளும் மாத்திரைகளும் கைவிட்ட நிலையிலே ஐயோ என் புருஷன் மறிக்க போகிறானே, ஐயோ என் மனைவி மறிக்க போகிறாளே, ஐயோ என் பிள்ளை என்னோடு கடந்து போக போகிறது என்று சொல்லி ஆண்டவரே பல மாதங்களாக தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்திற்க நோக்கி பார்ப்பீராகப்பா. அன்றைக்கு மரித்தவன் மீது மனதை வைத்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இந்த வேளையில ஆண்டவரே வியாதிப்பட்ட நிலையிலே ஆண்டவரே யார் யார் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறாங்க. நடத்தும் ஆசீர்வதியும் சுகம் உண்டாக்கி தருவீராக. ஜெபித்து கொடுக்கிற இப்பொழுதே நாடிக்குள்ளே நரம்புக்குள்ளே தசைக்குள்ளே ஊனுக்குள்ளே உம்முடைய சுகமாக்குற வல்லமை கடந்து வருவதாக. கேன்சர் வியாதி கேன்சர் ஆகும்படி ஜெபிக்கிறேன். கட்டிகள் கரையும்படி ஜெபிக்கிறேன். கல்லுகள் உருகும்படி ஜெபிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தல வரைக்கும் சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து இவர்கள் சுகமாயிருக்க சுகித்திருக்க உடைய காலை பிடித்து கெஞ்சுகிறேன். நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் மனதை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தொடர்பிலே நாம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.